எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஆஃப்டர் அ லாங் டைம் முதலாம் பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்டு நமக்கும் vlog ஸ்டார்ட் பண்ணுறதுனாவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீக்கெண்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் லாங் பிரேக் பீரியடே ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அ வின்டர் ஹாலிடேஸ் இன் ஆஸ்திரேலியா, எஸ்பெஷலாக சிட்னி அண்டு அஃப்கோர்ஸ் மொத்தம் ஆஸ்திரேலியாக்கே இது கொஞ்சம் வின்டர் மாதிரி தான். சிட்னி, மெல்பர்ன் இந்த மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற மட்டும் ரொம்பவே கோல்டாக ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்காக ஹூடியெல்லாம் போட்டுட்டு, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் கொளுத்தும் வெயில்லாம் இந்தியாவில் பார்க்குறவங்களுக்கு அண்ட் அதர் ட்ராபிக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்கூல் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ சாட்டர்டே இன்னைக்கு அண்ட் ஸ்கூல் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு சன்ரைஸ்க்கு வரலான்னு ரொம்ப நாள் ஆச்சு. சன்ரைஸ் எல்லாம் பார்த்து அண்ட் வின்டரில் சன்ரைஸ் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு, குளிர், ஒரு காற்றோ, அந்த பிரைட்டான ஒரு கண்ணுக்கு ஒரு அழகான ஒரு வியூ. ஸோ எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக இன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நல்ல சன்ரைஸ் பார்ப்போமா? ரொம்ப நாள் கழிச்சு. சன்ரைஸுக்கான ஸ்பெஷலான ஒரு இடம் இது. 180 டிகிரி வியூ பாயிண்ட் உள்ள ஒரே இடம், ப்ளூ மவுண்டன்ஸ் உடைய கோவர்ட் ஸ்லீப். ஆக்சுவலா 6 to 7 டிகிரி தான், ஆனா இட் ஃபீல்ஸ் லைக் 2 degrees 1 degree மாதிரி இருக்கு ஃபீல். சன்ரைஸ் ஆக்சுவலா உண்மையாலுமே மாஸ் காட்டுது. பல வாட்டி வந்தாலும், பல வருஷங்களா வந்தாலும் இந்த ஒரு ஸ்பாட் ஹைலி ரெக்கமெண்ட். காரணம் என்ன, எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் ரெஃப்ரெஷிங்காகவும் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாகவும் ஆகி கொடுத்துரும். ஸோ மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி we can be ready for the next. இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜான ஒரு ஸ்பாட்டு, ப்ளஸ் இதுவே நேஷனல் பார்க் தான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே நிறைய லுக் அவுட்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த லுக் அவுட். ஆக்சுவலாக கேம்பிங் பண்ணுறவங்க இது கீழே போய் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் மேலே வரவங்களும் இருக்காங்க. பட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான டைமு, கைடன்ஸோட போவாங்க. சில பேர் தனியாகவும் போய் தங்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு தைரியம்லாம் நமக்கு இல்லை. அது வழியாக தான் இறங்கி போவாங்க. போய் 2 நாள் தங்குறவங்களும் இருக்காங்க. சர்வைவல் கிட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. உள்ள பாம்பு இருக்குங்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க, அப்படிங்கிறப்ப உள்ள என்னென்ன இருக்கலாம். எல்லாத்தையும் தாங்குற மனநிலையும் தைரிய ஆற்றலும் போட ஆண்டவனே என் கூட இருந்தாலும் இல்லாட்டி நான் எப்படியாச்சும் வாழ்ந்தாலும் வாழாட்டியும் அப்படிங்கிற மாதிரி அதுங்க மட்டும் தான் உள்ள போக முடியும். இட்ஸ் சூப்பர் ரிஸ்கி, பட் பீப்புள் டூ இட். எனக்கு தெரிஞ்சு எந்த இந்தியன்ஸோ சவுத் இந்தியன்ஸோ செஞ்சு நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்க யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய ஆளுங்கன்னு தட்டி கொடுத்துக்கோங்க. சூரியனுக்கு முன் எழுவாய், சூரியனையே ஜெயிப்பாய். இதான் கிணத்துக்குள்ள ஒன்றும் கிடையாது. இது லுக் அவுட் மட்டும் கிடையாது, பிளஸ் ஆல்சோ இட்ஸ் வாக்கிங் ட்ராக்கு. ஸோ இது மேப் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் சுற்றி. இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்க எல்லாம் பயப்படுறதே ஏதாச்சும் பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கான்னா, எஸ் இங்கே இருக்கு. இட்ஸ் a heritage area ஆக்சுவலா. இப்போ நீங்க பேர் இங்க குதிக்க சொல்லல, இங்க பேரு இத பண்ணும்போது அப்படியே எஸ் எஸ் ரொம்ப நல்லா இருக்கா? சூப்பர். காற்று செம்மையாக அடிக்குது. எல்லாரும் எங்களை மாதிரி தான் வந்தாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அம்போன்னு விட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வந்தவங்கள ஒரு லுக் அவுட்டோட முடிச்சா எப்படி? இனிமேல் லுக் அவுட்டாக அடுத்தது பார்க்குறோம். என்னங்க நீங்க வீட்டிலேருந்து டீ, ஆக்சுவலாக மசாலா சாய், வீட்டில் ஹோம்மேட் சாய். ஆக்சுவலாக இன்றைக்கி வீக்கெண்டு, சாட்டர்டே. காலையில் இத்தனைக்கு 8:30 மணி ஆக போகுது. ஆனால் நிறைய கேஃபே, நிறைய கடைங்க எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இட்ஸ் சர்ப்ரைசிங். அதனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு டீ, ஒரு மசாலா டீ இன்னைக்கு தேவாமிர்தம். சக்கரை தான் கொஞ்சம் பத்தல. டீ குடிக்கிற நம்ம இனத்துக்கு
சியர்ஸ். பார்க்கிங் வந்து இந்த ஏரியாலலாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. 15 நிமிஷத்துக்கு $3, 150 ரூபா. மினிமமே 30 மினிட்ஸ் தானா. $6 உங்கள்கிட்ட வாங்கியே தீருவேன். இப்போ போட்டிங்கன்னா 9 மணிக்குள்ள மறுபடி வந்துருங்க அப்படின்னு. ஐ மீன் 9-7 ஆல், அதாவது மண்டே டு சண்டே 8 AM to 8 PM. இதில் கார்டு ஃபீ வேறு 0.78%. யூ வாண்ட் இ ரெசிப்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம்? நோ டிக்கெட் ரெக்வயர்ட், தேங்க்யூ. ஸோ இதை வச்சு அவங்க ட்ராக் பண்ணிப்பாங்க போல இருக்குது. நம்ம காரை நிப்பாட்டிக்கிறது இங்கேங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்ஃபர்மேஷன் சென்டரு க்ளோஸ்டில் தான் இருக்குது இப்போ. வெல்கம் டு 3 Sisters இன் ப்ளூ மவுண்டன்ஸ். ப்ளூ மவுண்டன்ஸோடைய ப்ரெஸ்டீஜியஸான 3 Sisters தான். இட்ஸ் அ பிகர் மவுண்டன்கிறனால அதுக்குள்ள நீங்கள் நிறையா பார்க்கலாம். இந்த ஃபயர் டவர் ஆகட்டும், வாக்கிங் ட்ராக்ஸ் ஆகட்டும், கேவ்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லுக் அவுட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அதோட முக்கியமான சீனிக் வேர்ல்டு, அது வேற லெவலில் இருக்கும். அது ப்ளூ மவுண்டன்ஸில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் 3 Sisters வந்து அபாரிஜினல் அண்ட் பழங்குடியினரோடைய ரொம்ப ஒரு ஐகானிக்கான, ரொம்ப பர்சனலைஸ்டான ஒரு கதை. அதை வந்து அவங்க எமோஷ்னலாகவும் அந்த கதையை வச்சுருக்காங்க. சில பேர் ஃபேண்டசி கதையாகவும் பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் கதைகள்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வரத்துக்கு ஒரு காரணம் வேணும்ல. அது இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காரணம். அண்டு வின்டர் டைமில் தான் இது வரணும்னே தோணும். சம்மர் டைம்லலாம் வந்தோம்னா மண்டெல்லாம் சூடாகி எரிய ஆரம்பிச்சிடும். பட் இஃப் யூ கம்மிங் இன் வின்டர் அப்படின்னா மைண்டு தான் மெயினாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீக்கெண்டில் இந்த அளவுக்கு கூட்டமே இல்லாமல் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேபி காலையில் இது வந்து இன்னும் 9 o'clock கூட ஆகலை அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே இன்னும் கூட்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பஸ்ஸில் நிறைய பேர் டூரிஸ்ட் வருவாங்க. நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வரவங்க எல்லாருக்குமே ப்ளூ மவுண்டன்ஸ் வந்து ஐகானிக்கான பிளேஸ். ஜஸ்ட் லைக் மீ. நிறைய பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஏன்னா இது பேர் வாக்கிங் ட்ராக். நடக்கிறதுக்கு தான் இந்த இடமே இருக்குது. நான் தான் நின்றுட்டு இருக்கேன். 3 Sisters மேலே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு வியூனா, கீழே இருந்து பார்க்கறது ஒரு வியூ. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்திலே தெரிவாங்க. சூப்பரான வியூ. இங்கே நிறைய வாக்கிங் ட்ராக் இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே குட்டியாக சின்னதாக இருந்தது. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பெரிய வாக்கிங் ட்ராக்குக்கெலாம் பக்கவாக வரணும், அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ரெடி ஆகலை. அதை அடுத்த வாட்டி பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் ஹைக்கிங் அண்ட் வாக்கிங்லாம் பண்ணுறீங்களா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ஜாயின் வித் யூ. சேர்ந்து ஹைக்கிங் போகலாம், ட்ரெக்கிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங் கூட போகலாம். இங்கே ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்க்கறதுக்காக உட்காரதுக்கான ஸ்பாட் இது. ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்க்கறதுக்காக உட்காரதுக்கான ஸ்பாட் இது. இதுதான் குயின் எலிசபெத் லுக் அவுட். இல்லை என்ன நம்ம எழுதியிருக்கு அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. Most gracious majesty viewed the Jameson Valley from this lookout during her visit on 12th of February 1954. நான் அப்போ பிறக்கவே இல்லை கைஸ். நான் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே வா. ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபைனலா. ஏய் சோவேனியர்ஸ் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகிறதுக்கு சில இடம்லாம் கடைங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் ஒரு இடம் இது. ஸோ விசிட்டர்ஸோடைய சென்டர், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா பொருள் இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து $10. சில விஷயம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸியாக இருக்கும். ஆனால் லோக்கலில் இருக்கிற கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அவங்கள நம்ம லோக்கல்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் வாங்குறது குட். 3 Sisters கூட வாங்கிக்கலாம். இப்போ சேலில் இருக்குது. இந்த மொத்த சென்டர் மட்டும் இல்லை, அண்ட் இங்கே இருக்கிற சிசிடிவி ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பவர்ட் பை சோலார். அதனால தான் சோலார் பேனல்ஸ் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் சோலார் இஸ் அ பிக் பிஸ்னஸ். சோலார் பேனல்ஸ், சோலார் ஃபார்மிங் அப்படின்னு பெரிய கான்செப்டே இங்கே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பசி, அதனால் பக்கத்தில் ஒரு கேஃபே. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வேற விஷயமா வரும்போது இதே கேஃபேல தான் சாப்பிட்டுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இடம் ரொம்பவே ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வை நாட் டு ட்ரை இட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி 5 இயர்ஸ் கழிச்சு. ஆனால் வீக்கெண்டில் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ல இருக்குது. இப்போ ஜஸ்ட் வீக்கெண்டுக்கு மட்டுமே சர்சார்ஜ் மட்டுமே ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார்ட் பேமெண்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு சர்சார்ஜ் இருக்குது. அண்ட் ஃபுட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் பிரேக்ஃபாஸ்ட் காஸ்ட்டே ஆஸ்திரேலியாவில் ஒரு வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு $70 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிக்கன் ஸ்னிட்சல் பர்கர் வந்திருக்கு. சும்மா ரட்டா மாறி அப்படிங்கிற மாதிரி பயங்கர கெத்தாக இருக்கு. ஸோ இது வந்து சிக்கன் ஸ்னிட்சல் சிக்கன் பர்கர். நல்ல ஃபில்லிங்கான சைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு ஹோல் டேக்கு இதை ஒன்றை வச்சு ஒட்டிடலாம். இது நமக்கு இல்லையா,
ஆர்டர் பண்றது என்னவோ நான். ரெண்டாவதா வந்திருக்கிறது வந்து பெஸ்டோ சிக்கன் சாண்ட்விச். இது லாஸ்ட் டைமே இதை என்னால் சாப்பிட முடியும், இந்த வாட்டி என்கிட்ட வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. லாஸ்டா வந்திருக்கிறது வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட், இதை நம்ம கிட்ட தள்ளி விட்டாங்க. ஸோ இதில் அவகேடோஸ் இருக்கு, கொஞ்சம் சாலட்ஸ் இருக்கு, பெஸ்டோ சாஸ் இருக்கு, ரோஸ்டட் டொமேட்டோஸ், போச்ட் எக்ஸு, மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் டாஸ் பண்ணது. இது வந்து ஹலூமி சீஸ்ன்னு நினைக்கிறேன், அண்ட் சாவர் டோர் பிரெட்டு. இதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் இது வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்புறேன். ஆஸ்திரேலியன் கஃபே ஃபுட்டு தான் இது. ஆக்சுவலாக லோக்கல் கஃபேஸில் ஒரு வயிறு ஃபில்லிங்காக சாப்பிடணும்னா இந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். திஸ் இஸ் லைக் அ லார்ஜ் போர்ஷன், பிரேக்ஃபாஸ்ட் கேட்டகரியில் சேரும். அண்டு இதுவே கிட்டத்தட்ட இது மட்டுமே வந்து $26. கடை பேர் இதுதான். கிரேட் ஃபுட், கிரேட் டேஸ்ட், கிரேட் பீப்புள். So your headache's sorted. Finishing with sweets. இதுக்கே டயரி ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்ப்போம்.